கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அநேக நாட்களாக நினைவு கூறுதல் தியானம் என்கிற தலைப்பில் நாம் அநேக பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் அப்படியாக ஒரு பாடத்துக்குள்ளே நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த பாடத்திற்குண்டான தலைப்பு நான் முள்ளுள்ள கிரீடத்தை பார்க்கும்போது என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நமது ஆண்டவர் சிலுவையில் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், காயங்கள் அனைத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் முட்கிரீடத்தை குறித்து நம்ம அநேக நேரங்களில் நம்ம தியானித்திருக்க மாட்டோம். அதனுடைய மீனிங் என்னன்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முள்ளுள்ள கிரீடத்தை எதற்காக அணிவித்தார்கள், ஏன் அணிவித்தார்கள் என்று நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த மறைந்திருக்கிற ரகசியங்கள் என்ன, எதற்காக முள்கிரீடம் சூட்டப்பட்டது அப்படின்ட்டு நம்ம தியானிக்க போகிறோம். இதை தியானிக்கும் போது குறிப்பாக நீங்கள் எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய முள்கிரீடத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை நினைவுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அப்போவெல்லாம் இன்றைக்கு தொகுத்து வழங்கக்கூடிய பாடங்கள் உங்களை நினைவுக்கு வரும். நினைவுக்கு வருகிறது மாத்திரமில்லாதபடிக்கு நம்முடைய ஆவிக்கிற உணர்வுகள் தட்டி எழுப்பப்படும். அப்படி தான் இந்த முள் கிரீடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த முள் இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில் சூட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில் சூட்டப்பட்டது யார் சொன்னால், அன்றைக்கு இருந்த ரோமாபுரி அங்கே சிப்பாய்கள் வந்து சூட்டினாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன் சூட்டினாங்க, எதற்காக சூட்டப்பட்டாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த முள்ளுள்ள கிரீடத்தை சூட்டி கொண்டாரு சொல்லி பார்க்கும்போது, இது யூத பிரமாணத்தின்படி ஒரு கட்டளையா, இல்லை சட்டத்திட்டமாக இருந்ததா, இல்லை ரோமாபுரியினுடைய சட்டத்திட்டங்களாக இருந்ததா, ரோம் ஆட்சிக்குட்பட்ட சட்டத்திட்டமாக இருந்ததா, சட்டமாக இருந்தது சொன்னால் எந்த சட்டமும் கிடையாது. இப்போ சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டத்திட்டமாக இருந்தது. அது வந்து ஒரு கற்பனையாக அநேகருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக இருந்தது. ஆனால் முள்கிரீடம் எதற்காக சூட்டப்பட்டதுன்னு சொன்னால், இந்த முள்கிரீடம் ரோமாபுரியின் சட்டத்திலும் இல்லை, யூத பிரமாண சட்டத்திலும் இல்லை. எதற்காக சூட்டப்பட்டதுன்னு சொன்னால், அதை கேலிக்காகவும் பரியாசத்திற்காகவும் சூட்டப்பட்டது. ஏன் இந்த முள்கிரீடம் சூட்டப்பட்டதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவ கிட்ட கேட்குறாங்க, பிலாத்து கேட்குறாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆம், நான் நீ சொல்லுகிறபடி தான் நான் யூதருடைய ராஜா தான். மீனிங் அதுதான் அர்த்தம், அப்படிதான் பொருள்படுது. அப்போ இதை கேட்டுட்டு இருந்த ரோம சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ ராஜாவுக்கு கிரீடம் சூட்டப்படணும் இல்லையா, ராஜாவுக்கு உண்டான ஒரு கிரீடம் இருக்கும், நீ ராஜா தானே, அப்படியாக உனக்கும் ஒரு கிரீடத்தை நாங்கள் சூட்டுறோம் அப்படி சொல்லி ஒரு கேலி கிண்டல் பரியாசம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு முள் கிரீடத்தை சூட்டப்பட்டாங்க நம்ம சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த முள்ளுள்ள கிரீடத்தை சூட்டும் போது ஒருவருக்கு மிகுந்த சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். அது யாருன்னு சொன்னா, நம்மளுடைய எதிராளியாகிய சாத்தானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவ்வளவுதான், முள் கிரீடத்தை சூட்டப்பட்டாச்சு, இப்போ அவரை போய் என்ன பண்ண, மரணத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க போறாங்க, அவரை சாகடிக்க போறாங்க, அவரை கொலை செய்ய போறாங்க. அப்ப நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கக்கூடிய எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷம். யாருக்கு? சாத்தானுக்கு. ஏன் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது இல்லையா, ஸ்திரீயின் வித்து உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது இல்லையா. அந்த தீர்க்க தரிசனத்தை தப்பாவே நினைச்சிருந்திருக்கிறாரு நம்மளுடைய எதிராளியாக சாத்தான். ஏசு கிறிஸ்துவா கொண்டுட்டா மூஞ்சி போச்சு, அவ்வளவுதான், மேற்கொண்டு வேறு எதுவும் நம்ம ஜெயிக்க போற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு. ஆனா அந்த சந்தோஷம் வந்து மிகப்பெரிய ஒரு அற்ப காலம், சொற்ப காலம், அது தவறான சந்தோஷம் என்று நம்ம பார்க்கிறோம். அது ஒரு புரிதல் இல்லை, தீர்க்க தரிசனத்தை குறித்து தானே ஒரு புரிதல் இல்லாதனால தான் சாத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. அதற்கு முன்பதாக அநேகரை, இப்போ நமக்கு யாரெல்லாம் போட்டியா இருக்கிறோம் அவங்களாம் தேடி 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 சாத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான், கொண்டுட்டே வந்தான். அது போல தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம கொண்டுட்டோம்னா நமக்கு போட்டியும் கிடையாது, யாருமே கிடையாது, இந்த உலகமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையின் உலகத்தில் இருந்திருப்பான். இன்றைக்கும் அப்படிதான் சில காரியங்களை செய்யப்பட்டு கொண்டு வரான்னு பார்க்கிறோம். ஏன் முள்கிரீடம், குறிப்பாக ஏன் முள்கிரீடம் சூட்டப்பட்டது, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கும்போது,
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய விருப்பம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுமா என்று சொன்னால் நடைபெறாது. தேவனுடைய சித்தத்தோடு தான், அவருடைய மறாத கற்பனையோடு தான் நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கும். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டுட்டாரா? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தினுடைய பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரா? அது அவருடைய விருப்பமாக இருந்ததா சொன்னால் அதை பற்றி தான் நம்ம விவரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த முள்ளுள்ள கிரீடத்தை என் குமாரனுக்கு அனுபவிப்பார்கள் அல்ல அனுப்புவார்கள் என்று இயேசு பிதாவாகிய தேவனுக்கு தெரியாதான்னு சொன்னால் கண்டிப்பாகவே தெரியும். இப்போதான் அந்த பாடத்துக்குள்ள நம்ம போகிறோம். இதுக்குள்ள ஆதார வசனமாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 53 4வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய துக்கங்களை சுமந்தார். தாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். போதும். ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்கிறார், நமக்காகத்தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று. அதுக்கு பின்பாக நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று என்ன சொல்றான், எண்ணினோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அதுக்கு பின்பதாக வாசிக்கும் போது அவர் ஏன் வாயை திறக்கவில்லை, ஏன் வாயை திறக்கல, அவர் ஏன் வாயை திறக்கலன்னு சொன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியமே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஏன் வாயை திறக்கவில்லை, ஏன் வாயை திறக்கவில்லைன்னு சொன்னா அடிக்கப்படுறாங்க, வாதிக்கப்படுறாங்க, இயேசு கிறிஸ்து மேல் குற்றம் சாட்டுறாங்க, எல்லாவற்றையும் அவரால் மறுக்க முடியுமான்னு சொன்னால் மறுக்க முடியும். அவரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியுமானா சரி செய்யப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவராய் ஒருபோதும் அவர் வாயே திறக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் அன்றைக்கு மட்டும் வாயை திறந்து அவர்களை ஏதோ ஒரு வகையில் கேள்வி கேட்டிருந்தாலோ தண்டிக்கப்பட்டிருந்தாலோ நாளைய தினத்தில் நம்ம ஆசரிக்க இருக்கிறதான அந்த பஸ்காவை அனுசரிக்க முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தள்ளப்பட்டிருப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி கொண்டார். ஏன்னு சொன்னா அவர் வாயே திறக்கல. கடைசி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானனால் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு இந்த 3.5 வருஷம் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் தான் தனக்கு பெரியது, தேவனுடைய சித்தத்தை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னுடைய மனதிலே தேவனுடைய சத்தியத்தை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, அவருடைய தீர்மானத்தை குறித்து அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு சித்தமானதை குறித்தே என்ன பண்ணிட்டு இருந்தார், மெடிடேட் பண்ணிட்டே இருந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் அப்படிதான் சொல்றாரு, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயம் என் பிரமாணத்துக்குள் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போலவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் இயேசுவின் நிலைப்பட்ட சங்கீதக்காரன் அற்புதமாக வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நியாயப்பிரமாணம் உள்ளுக்குள்ள இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை தேவனுக்கு சித்தமாய், தேவனுக்கு உகந்தவாய், தேவன விருப்பத்திற்கென்று அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் சொன்னா அதை நிறைவேற்றும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை என்ன பண்ணலாம், திறக்கவே இல்லை. அநேக பல கேள்விகள், பல நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், எத்தனையோ நேரங்களில் அவர் என்ன பண்ணார், அமைதியாகவே இருந்தார் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வெட்டப்படக்கூடிய ஆட்டை போலவே இயேசுவும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க தன்னுடைய வாயை திறக்கவே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்ய வந்தார், அதை கடைசி வரைக்கும் அப்படியாகவே செய்து முடித்தார் என்று நம்ம வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தெளிவாகவே அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சகல பரிசுத்தவான்களாகவும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக அவர் இறங்கி வந்தாரோ
அதே போலவ நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக தான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம கொடுக்க நம்ம பிரியப்படணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து ஒரு மகிழ்ச்சியோடு நிறைவேற்றியதனால்தான் அவருக்கு நித்திய ஜீவனே கிடைத்தது. இப்போ அந்த தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்யல அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாவ மன்னிப்பும் கிடையாது, ஒரு உயிர்த்தெழுதலும் கிடையாது, அழியாமையும் கிடையாது. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் அழிக்கப்பட்டு மண்ணோட மண்ணா தான் போயிருக்கும். நமக்கு என்ன வந்திருக்காது? நித்திய ஜீவனே வந்திருக்காது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் சொன்னா, தேவனுக்கு சித்தமானதை தன்னுடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் சாகடித்தவராய் தேவனுக்கு பிரியமானதை செய்யவதா அவர் முன் வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த உலகம் மரணத்தில் இருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் மீட்கும் பலியாக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் அவருக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாரா? கொடுத்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு செய்யும்படியாய் அவர் என்ன பண்ணாரா? எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிறாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணார். தனித்திருந்து ஜெபம் பண்ணார். அப்போ அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணார், மலையில போய் ஜெபம் பண்ணார், இருட்டோடு இருந்து போய் ஜெபம் பண்ணார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் அவர் என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்காமல் நாம் ஒன்றையுமே செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஜெபிக்காமல் நாம் எதாகலும் செய்யணும் என்று முற்பட்டமான அது என்ன ஆகும்? நமக்கு தோல்வியில் தான் முடியும். அந்த காரியம் வெற்றியே பெறாது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இருந்தவரை பிதா கைவிடுவாரா? எப்போதும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிணைப்பு, அப்படிப்பட்டவர் இருந்தவர் தன்னுடைய குமாரனை தேவன் கைவிடுவாரா என்று சொன்னால் நமக்கு தேவன் கைவிட்டார் தான் என்று சொல்லி நமக்கும் தெரியும். இப்போ எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றானோ அதே போல தான் அப்போ நம்ம தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு? கைவிட்டுட்டாரு நம்ம பார்ப்போம். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் கூட ஜெபம் பண்ணுறாரு. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு. எத்தனை முறை ஜெபம் பண்ண சொன்ன? 2 முறை பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுறாரு. அந்த பாடுகள் உபத்திரவங்கள் எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லி தனக்கு ஏதோ என்ன நடக்க பெறுவதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உரத்த சத்தத்தோடு 2 முறை ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, தன்னுடைய சிஷ்யர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு வராரு, தன்னுடைய சிஷ்யர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உரத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுறாரு, பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ இந்த பாடத்திற்கு உண்டான முக்கியமான தலைப்பு என்னன்னு சொன்னா, நான் முள்ளுள்ள கிரீடத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்காக அந்த முள் கிரீடம் சூட்டப்பட்டதுன்னு சொல்லி நம்ம தியானித்திருக்கிறோம். தேவன் எப்போதும் ஒரு கீழ்ப்படிதலுக்கு உண்டான சோதனை நமக்கு கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது. என்ன சோதனைன்னு சொன்னா, ஒரு கீழ்ப்படிதலுள்ள சோதனை கொடுத்தாரு. இந்த பழத்தை நீ சாப்பிட்டேன்னா எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு போயிடும், நீ அவன் சாகவே சாவேன்னு ஒரு சோதனை கொடுத்தாங்க. அந்த சோதனையில் என்ன பண்ணாரு? ஆதாமும் ஏவாளும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்ன பண்ணுச்சு? ஏதேன் தோட்டத்தில் போயிடுச்சு. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்கள என்ன பண்ணாரு? துரத்தி அடிச்சுட்டாரு. ஆதாமுடைய பாவம் மீறுதலினால் பாவம் வந்தது, சாபம் வந்தது, மரணம் வந்தது. அப்போ பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட ஆதாம், பரிபூர்ணமாக தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய அந்த கீழ்ப்படிதலான சோதனையில் அவர் என்ன பண்றாரா? அவர் ஃபெயில் ஆயிடுறாரு. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, மரணத்துக்கு மரணம் என்று சொல்கிறது. அந்த மரணம் ஆதாமுடைய மீறுதல் பாவத்தினால் வந்த சாபத்தினால் வந்த அந்த மரணத்துக்கு ஒரு மரணம் தான் மிகச் சரியான ஒரு பதிலாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்றாரு? பூமிக்கு அனுப்புகிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஓகே, அதே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் என்ன சொன்னா, கீழ்ப்படியாமைக்குள் போனதினால்தான் ஏதேன் தோற்றத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் வெளியேற்றப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம், அந்த உறவு முறிக்கப்பட்டது சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப முட்கள் எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னால், கீழ்ப்படியாமையினால் பாவம் வந்தது, அந்த பாவத்தினால் மரணம் வந்தது, அந்த பாவத்தினால் சாபம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். முட்கள் எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னால், சாபத்தையும் பாவத்தையும் அடையாளப்படுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக உலக மக்கள் அனைவருமே ஆதாமின் மீறுதல் பாவத்தினால் தான் பாவியாக அல்லது பாவத்தில் பிறக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதைதான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி. அப்போ ஒட்டுமொத்தமாக ஜனங்கள், பிறக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே ஆதாமுடைய பாவத்தினால், ஆதாமுடைய சாபத்தினால தான் ஒரு பாவியாகவோ அல்லது பாவி எப்படி சொன்னா பாவத்தின் மீறுதல் தான் பிறக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் அப்படியே விட்டுருவாரா? தேவன் அப்படியே விட்டுருவாரா? சரி, ஆதாம் ஒரு பாவம் பண்ணிட்டான், அதை ஓகே, இந்த உலகம் எல்லாம் பாவம், அவ்வளோதான், பாவம் பெருகிடுச்சு, அப்படியே போட்டோம், எப்படியோ ஒரு நாசமாகட்டும் சொல்லி விட்டுருவாரான்னு சொன்னா அப்படி விட முடியாது. ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமின் சந்ததி மூலம் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 22:18. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆபிரகாமின் சந்ததி மூலம் தான் ஆசீர்வாதமே வர வேண்டும் என்று தேவனுடைய ஒரு நிபந்தனை, ஒரு நியமமாக இருந்தது, ஒரு கட்டளையாக கூட இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வரக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சொல்லை கேட்டு தேவனுக்கு ஏற்ற வகையில் நடந்து உலகத்திற்கு எல்லாம் என்ன பண்ணாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஒரு பரிபூர்ணமான படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த பரிபூர்ணமான மனுஷன் இழந்து போன ஜீவனையும் இழந்து போன உறவையும் மீட்கும்படியாக ஒரு பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதாம் தேவனால பரிபூர்ணமாக உண்டாக்கப்பட்டவர். அது போலத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு பரிபூர்ணமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர், உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதாம் இழந்த ஜீவனை இயேசு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த உலக மக்கள் எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும்படியான ஒரு ஈடுபலியாய் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2 காரியங்களை செய்துவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்க. அது என்ன 2 காரணம் அப்படின்னு சொன்னா, ஒன்று ஆதாமுக்கு உண்டான அந்த பாவத்துக்கு உண்டான விலையை கொடுத்துட்டு போயிருக்கார். அதான் ஈடுபலி நம்ம சொல்லி நம்ம அநேக பாடல் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆதாமுடைய பாவத்துக்கு தன்னை ஈடுபலியாக கொடுத்திருக்கிறார். 2வதாக யோர்தான் நதிக்கரையில் அவர் யோவான் ஞானஸ்தானம் எடுத்து சிலுவையிலே மரிக்கும் பரியந்தம் அவர் 2வது காரியத்தை 3.5 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை நினைக்காமல், தன்னுடைய ஜீவியத்தை நினைக்காமல், தேவனுக்கு எப்படியெல்லாம் நம்ம பிரியமாய் வாழ முடியும், தேவனுக்கு எப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும் என்பதை குறித்தே தியானம் பண்ணிட்டு இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வாழ வேண்டும் என்கிற உரிமையை என்ன பண்ணாரா, விட்டுட்டார். தான் வாழ வேண்டும் என்கிற உரிமையை என்ன பண்றாரா, விட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுக்காக எப்படி வாழ்வது, தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்து முடிப்பது என்று சொல்லி தான் 3.5 வருஷம் அவர் என்ன பண்ண தியானம் பண்ணிட்டே இருந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அப்ப இப்படி தியாகம் செய்தனால்தான் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்க தேவன் என்ன பண்ணாரா, அவருக்கு அருள் செய்தார். பல போராட்டங்கள் வந்தது, நிந்தனைகள் வந்து, அவமானங்கள் வந்தது, பல விதமான கசப்பான அனுபவங்கள் எல்லாம் வந்தது. எல்லாம் வந்த போது கூட அவர் என்ன பண்ணலாம், வாயே திறக்கல. அவர் என்ன பண்ணாரு, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக என்ன பண்ண தன்னைத்தானே ஒப்பு கொடுத்துட்டு வந்து சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் இழந்த ஜீவனுக்கு பதிலாக
தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியா என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கலன்னு சொன்னா தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்க அந்த திவ்ய சுபாவத்துக்குள் இயேசு கிறிஸ்து போயிருப்பாரான்னு சொன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் முன்னாடி எப்படி இருந்தாரு, வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் ஒரு லோகோவா இருந்தார். லோகோஸா இருந்து அவர் என்ன பண்றார், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக பூமிக்கு வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பூமிக்கு வந்தவர் தன்னுடைய உரிமை, தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய விருப்பம், தனக்கு எதுவெல்லாம் புரியுமா இருக்குமோ அதை செய்திருந்தார் சொன்னா, அப்ப தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யலன்னு சொன்னா நமக்கெல்லாம் மீட்பு வந்திருக்குமா சொன்னா மீட்பு வந்திருக்காது. நமக்கெல்லாம் ஒரு பாவ மன்னிப்பு கிடைச்சிருமா, கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு அழியாமைக்குள்ள போயிருப்பாரா சொன்னா போயிருக்க முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள போயிருப்பான்னு சொல்லி போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொன்னாரா, பொருளுக்கு பொருள், அதாவது ஒரு லோகோஸா இருந்தவர் ஒரு சரீரம் எடுத்தார், ஒரு மனுக்குள்ள சரீரம் எடுத்தார். ஆதாம் மீறுதலுக்காக, ஆதாமுடைய பாவத்திற்காக என்ன பண்ண, ஒரு மனிதனாகவே திரும்பி வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனிதனாக வந்தவர் பாவம் செய்து தேவ மகிமை எழுந்துட்டா மீண்டும் லோகம் அந்த ஒரு மகிமை அவருக்குள்ள போக முடியுமான்னு சொன்னா போகவே முடியாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை சரியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், செய்து முடித்தார் சொல்லி பார்க்கிறோம். சரி, ஏன் முட்கள் உருவானது அப்படி சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசித்தோம். ஆதியாகமம் 3:17-18 வாசித்தோம். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய மீறுதலினால், ஆதாமுடைய பாவத்தினால் வந்த சாபத்தையும் பாவத்தையும் மீட்கும்படியாகத்தான் என்ன பண்ணார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் செய்த பாவத்தினால தான் என்ன பண்ணது, சாபம் வந்தது, பாவம் வந்தது சொல்லி. இந்த பாவம் எதை அடையாளப்படுத்துகிறது சொல்லி, இந்த முட்களிடம் எதை அடையாளப்படுத்துகிறது சொல்லி பார்க்கும்போது இது சாபத்தை அடையாளப்படுத்துகிறது, இது பாவத்தை அடையாளப்படுத்துகிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் முட்களை குறித்து அநேக வேத வருஷத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 34:13 வாசிக்கிறோம். ஏசாயா 7:23-24 பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அநேக காரியங்களை இந்த முட்களை குறித்து கூட ஓமையிலாக பேசியிருக்கிறார். இது மத்தேயு 13:22 கூட நம்ம பார்க்கிறோம். முள் எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பதெல்லாம் அடையாளப்படுத்துகிறது. குறிப்பாக முள் எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னால் அது சாபத்தின் அடையாளம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார் அநேக இடங்களில், எனக்குள் ஒரு முள் என்ன பண்ணது, அது குத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நமக்கு சொல்றாரு. அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். சரி, நமக்கும் பல வேளைகளில் நம்ம பலவீனம் அடைகிறோம். அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும், போராடணும். லூக்கா 9:23 வாசிக்கிறோம். தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தனக்கு பின்பதாக என்ன சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர சொல்ல. அது படிங்க, அது படிங்க. ஆமா, 9:23 வாசிங்க. லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வர கடவன் என்று சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையாக கொடுக்குற, ஒரு அறைகோல் விடுறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுக்காக நம்முடைய ஆசாபாசங்களையும் விருப்பங்களையும் இல்லை நம்மளுடைய நமக்கு எதுவெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யும்போது தேவனுக்கு பிரியமா வாழ முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அதை எதிர்த்து நம்ம போராடுறல, தேவனுக்கு எதுவெல்லாம் பிரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்த்து நம்ம போராடல, அந்த போராட்டத்தின் விளைவாக நமக்கு ஒரு பாடுகள் வரும் இல்லையா, அந்த பாடுகள் தான் சிலுவை என்று அடையாளப்படுத்துகிறது. அப்ப தேவனுக்கு பிரியமாய் நம்ம எதெல்லாம் வாழணும் நம்ம விருப்பப்பட்டு தேவனுக்கு ஒரு உகந்த வாழ்க்கையை வாழணும் நம்ம முற்படுறோமோ அதனால் ஒரு பாடுகள் நமக்கு வரும். உலக பிரகாரமான ஒரு பாடுகள் அல்ல, உலக பிரகாரமாக வரக்கூடிய போராட்டங்கள் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் ஆண்டவருக்காக எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அந்த நிலைமைக்குள் நம்ம தள்ளப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழணும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கும்போது அதனால் ஒரு பாடுகள் வரும். அந்த பாடுகள் தான் சிலுவை என்று அடையாளப்படுத்துகிறது. நமக்குள் இருக்கும் முட்களை எடுத்து போட நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் போராடணும், ஜெபம் பண்ணணும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணி
ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை பலப்படுத்திக் கொண்டாரோ அது போலத்தான் நாம என்ன பண்ணணும், அனுதினமும் ஜெபம் பண்ணி நமக்கு வரும் போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில நம்ம என்ன பண்ணணும், நம்மை தேவனுக்குள்ள எப்படி தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டானோ அது போலவே நாமும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகும் பிதாவாகிய தேவனுக்குள்ளாம் நம்ம என்ன பண்ணணும், திடப்படுத்திக் கொள்ளணும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படி போராடணும், எத்தனை நாள் போராடணும் அப்படின்னு சொன்னா, அனுதினமும் போராடணும், ஒவ்வொரு நாளும் போராடணும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, அனுதினமும் போராட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பல சோதனைகளை தருகிறார் சொன்னால், நம்முடைய புது சிருஷ்டியை வளர்ப்பதற்காக தேவன் சோதனை தருகிறார். நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம் இல்லையா, அந்த புது சிருஷ்டியை வளர்ப்பதற்காக தேவன் என்ன பண்றார், சோதனை தருகிறார் சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த புது சிருஷ்டியை வளர்ப்பதற்காக மட்டும்தான் சோதனை தருகிறா, அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட காலமா அப்படின்னு சொன்னா இல்ல, மரண பரியந்தமும் என்ன பண்ணா நமக்கு சோதனையை தருகிறாரா. எதற்காக, புது சிருஷ்டியை வளர்ப்பதற்காக. நம்முடைய கருவை மரண பரியந்தமும் நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். புது சிருஷ்டி என்கிற கருவை வளர்க்க எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலப்பகுதி வரைக்கும் நாமும் தேவனுக்கென்று அவருடைய சித்தத்திற்கென்று வாழ்ந்தால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில நாமும் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து அழியாமைக்குள்ள இருக்கிறாரா, எதற்குள்ள இருக்கிறார், அவர் அழியாமைக்குள்ள இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்து முடித்து அவர் அழியாமைக்குள்ள போனாரோ அதே போல நாமும் பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில அதை சோதனை, எல்லா சோதனை நம்ம ஜெயித்து நாமும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நாமும் அழியாமையை தரித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா, ஜீவ கிரீடமும் கிடைக்கும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:83 என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு என்ன கிடைக்கிறது, என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தைரியமாய் சொன்னார் இல்லையா. அது போலவே நாமும் கூட ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணோம், எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன பண்ணோம், தயார்படுத்தி இருக்கணும், போராடணும், வெற்றி பெறணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முள்கிரீடம் எதை அடையாளப்படுத்துவது சொன்னால், பாவத்தையும் சாபத்தையும் அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு லோகோஸாய் இருந்து வந்தார். அந்த லோகோஸாய் இருந்து வந்தவர் மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தவர் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து மீண்டும் அவர் என்ன போயிட்டாரு, ஒரு அழியாமைக்குள்ள போயிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யலன்னு சொன்னா அவர் அழியாமைக்குள்ள போயிருக்கவே முடியாது. எப்படி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறாரோ அதை போலவே நாமும் இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை செய்து முடித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அழியாமைக்குள்ள போனாரோ நாமும் அதே போல அழியாமைக்குள்ள போக தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துவார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வலன்னு சொன்னா அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து போயிருப்பாரா? தேவனுக்கு சித்தமாய், தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழன்னு சொன்னா அவர் அந்த அழியாமைக்குள்ள போயிருப்பாரா சொன்னா போவே வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படி அந்த சாத்தான் தள்ளப்பட்டு ஒரு நித்திய அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்யாம அவருடைய விருப்பப்படி வாழ்ந்தாரு சொன்னா அந்த அழியாமைக்குள்ள போறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. உலக மக்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பும் கிடையாது. அந்த அழியாமைக்குள்ள ஒரு 1,44,000 பேர் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக போறாங்களே, அது கிறிஸ்துவின் அங்கங்களா போக போறாங்க இல்லையா, அது போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நாமும் கூட சகல பரிசுத்தவான்களாக முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அவரை போலவே தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நாமும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே அழியாமைக்குள்ள நாம என்ன பண்ணலாம், போகலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, முட்கிரீடம் எதனால் சூட்டப்பட்டது என்று சொன்னால், அது போர் சேவர்கள் சூட்டினாலும் இது ஒட்டுமொத்த பாவ சாபத்தின் அடையாளமாய் இருந்தாலும்
எல்லா சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்காக அடையாளமாய் முட்கிரீடம் சூட்டப்பட்டது. இதை நம்முடைய பிதாவாக தேவனும் அனுமதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முள்கிரீடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒட்டுமொத்த உலக மக்கள் பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாமும் நம்முடைய சித்தத்தை செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது இயேசுவை போலவே நாம் மாறுவோம், அழியாமையை தரித்துக் கொள்வோம். இந்த மகிமையான கிரீடத்தை நமக்கு நம்ம தேவனும் கொடுப்பார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாமும் திவ்ய சுபாவத்தை என்ன பண்ணணும், அதை அனுபவிக்கணும், அழியாமைக்குள்ள போகணும்னு சொன்னா பிதாவாகிய தேவனன் அவருடைய சித்தத்தை நம்முள் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தாரோ அதே போல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு எந்த வகையிலெல்லாம் பிரியமா இருக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பிரியமா இருக்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம முயற்சி செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சிலுவையை நம்ம எத்தனை நாள் சுமக்கலாம், எத்தனை நாள் சுமக்கலாம், மரண பரியந்தமும் சுமக்கணும். மரண பரியந்தமும், இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, ஒரு வருஷம் இல்லை, நம்ம மரண பரியந்தமும் என்ன பண்ணும், சிலுவையை சுமக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முள்கிரீடத்தை சுமந்ததனால் அவர் என்ன பண்ணாரா, பாவ சாபத்தை நீக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு வரக்கூடிய சோதனைகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம உடலிலே ஏற்படக்கூடிய பலவீனங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருட்படுத்தவே கூடாது. அப்படி பொருட்படுத்தி நம்ம சோர்ந்து போயிடுன்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியுமான்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியவே முடியாது. சிலுவையை நம்ம என்ன பண்ண முடியும், சுமக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பூமியில் உள்ள அனைத்து முட்களும் என்னது அடையாளப்படுத்துன்னு சொன்னா கீழ்ப்படியாத ஆதாமினால் வந்தது, பின்பு வந்த ஆதாமாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அந்த பாவ சாபம் எல்லாமே நீங்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை, பரிசுத்த ஒரு உலகத்தை உண்டாக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனங்களை ஒரு பொருட்படுத்தக்கூடாது, நம்முடைய இயலாமையை பொருட்படுத்தக்கூடாது, நம்முடைய ஏழ்மையை பொருட்படுத்தக்கூடாது, நமக்கு வரக்கூடிய பாடுகளை பொருட்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் சொல்றார். எப்போல்லாம் நமக்கு பாடுகள் வருதோ உபத்திரங்கள் வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இதை பொறுமையோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அனுமதி இல்லாமல் இது வராது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அதை பொறுமையோடு சகித்து அதை ஜெயிக்க வேண்டும். நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பாடுகள் உபத்திரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஜெயித்தாரோ அதே போல நாம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி. என்ன மாதிரி, அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார், எப்படி தேவனுக்கு சமமாய் இருக்க கொள்ளையாடின பொருளை கூட எண்ணாமல் ஒரு சராசரியான ஒரு மனிதனாய் இருந்து ஒரு மனிதனுக்கு உண்டான எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து விட்டு போயிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். பாடுகள் வருமா, உபத்திரங்கள் வருமா, பிரச்சனைகள் வருமானா கம்பல்சரி எல்லாருக்கும் வரும், மரண பரியந்தமும் வரும். எங்கெல்லாம் வரும், குடும்பத்தில் வரும், சமுதாயத்தில் வரும், நம்முடைய சொந்த பந்தங்களில் வரும், எல்லாவற்றையும் பார்க்கலாம். நம்முடைய சபையிலே வரும், எக்லீசியாவில் வரும், சகோதரருக்குள்ள வரும். நம்மளால் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணலாம், அதை அனுசரித்து போகலாம். ஆனால் சகோதரருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது என்ன பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அவர் போய் இப்படி பண்ணிட்டாரு, அந்த சிஸ்டர் போய் இப்படி பண்ணிட்டாங்களே, இது என்னால் ஜீரணிக்கவே முடியல, இதால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், புலம்புவோம், நமக்குள்ளவே போராடிட்டு இருப்போம். இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது சாதாரண உலக மக்கள் செய்துட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை ஏற்றுக்கொண்டு நம்ம போயிடலாம். ஆனால் எனக்கு சகோதரன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் நம்ம எங்கே உட்கார்ந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எதை நம்ம ஜெயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நடக்கலாம்னு சொன்னால் சபை தான். இந்த சபையில் நிறைய பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும், தேவையில்லாத வீண் கருத்துக்கள் எல்லாம் வரும். அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தது போலவே நாமும் எல்லா பாடுகள் உபத்திரம் ஏற்றுக்கொண்டு நம்ம வெற்றி சிறக்க என்ன பண்ணலாம்,
முற்படலாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகாந்திரம் இல்லாமல் பகைச்சாங்க. முகாந்திரமே கிடையாது. அவர் சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஏதாச்சும் இதுவா? ஒன்றுமே கிடையாது. அவர் நல்லதான் பண்ணார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு, அப்பம் கொடுத்தாரு, பசியாயுதங்களை என்ன பண்ணாரு, ஆகாரம் கொடுத்தாரு. பாடுகள் உபத்திரவம் பட்டாங்க, அவங்களெல்லாம் சுகமாக்கினாரு. ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களெல்லாம் என்ன பண்ணாரு, இதுவாக்கினாரு, சுகமாக்கினார். எல்லா அற்புதங்களும் செய்தார். இதனால் அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைய வேண்டிய ஏதாவது திட்டம் இருந்தது சொன்னால் இல்லை. அவர் என்ன பண்ண, முகாந்திரமே இல்லை, எந்த விதமான முகாந்திரமே இல்லாமல் என்ன பண்ணாங்க, பகைச்சாங்க. அதே போலவே தான் நாமும் பகைக்கப்படுவோம். முகாந்திரம் இல்லாமலே பகைக்கப்படுவோம். நாம் நன்மை தான் செய்திருப்போம் ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு. ஆனால் அந்த சகோதரியினாலே நம்ம பகைக்கப்படுவோம், அந்த சகோதரனாலே பகைக்கப்படுவோம். இதைத்தான் வேதவசனம் சொல்கிறது, முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட முகாந்திரம் இல்லாமல் தான் நம்மையும் பகைப்பார்கள். எதனால போராட்டங்கள், எதனால பிரச்சனைகள், எதனால பகைகள், எதனால மார்க்க பேதங்கள், எதனால விரோதங்கள் வருகிறது சொன்னால் அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சகித்து நாம் தேவனுக்குள் வைராக்கியமா வாழ்கிறோமா, அப்படி ஒரு ஜெயிக்கிறோமா என்று சொல்லி நம்ம அதை பார்ப்பதற்கு, அதை கடந்து போகிறதுக்கு தான் அந்த பாடுகள் நமக்கு என்ன பண்ணுது வருது சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு சகித்தார். அவர் சகித்ததனால் மாத்திரமல்ல, எந்த ஆதாம் நிமித்தமாய் உலகத்திற்கு பாடுகள், உபத்திரவங்கள், பாவங்கள், சாபங்கள் வந்ததோ, அந்த மனிதனாலே மரணம் வந்ததோ, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற மனிதனாலே இந்த பாவ உலகத்தில் அனைவருக்கும் என்னது, ஒரு மீட்பு வந்தது, ஒரு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முள்கிரீடம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அது பாவத்தையும் சாபத்தையும் அடையாளப்படுத்துகிறது. இது முன்பு வந்த ஆதாம் நிமித்தமாய் வந்த ஒரு சாபங்கள், பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பதாக வந்த நம்முடைய இரட்சகராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாப பாவமாய் சிம்பலாய் இருக்கக்கூடிய, அடையாளமாய் இருக்கக்கூடிய அந்த முள்கிரீடத்தை சூட்டி கொண்டு உலகத்துக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். உனக்காகத்தான் நான் பாவமானேன், உனக்காகத்தான் நான் இந்த முட்கிரீடத்தை சூட்டிக்கொண்டு. இந்த முட்கிரீடம் எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னால் பாவத்தையும் சாபத்தையும் அடையாளப்படுத்துகிறது. இந்த முள்கிரீடம் விளையாட்டா தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ரோம சிப்பாய்கள் ஒரு முள்ளினால் செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு அணிவிச்சாங்க. ஆனால் அந்த முள்கிரீடத்தில் மிகப்பெரிய சத்தியத்தை என்ன பண்ணாரு, நம்ம பிதாவாகிய தேவன் வச்சிருந்தார். அந்த முள்கிரீடம் எதனால வந்தது, முட்கள் எதனால வந்தது சொன்னால் ஆதாம் செய்த பாவத்தினால், ஆதாம் செய்த கீழ்ப்படியாமல் அந்த ஒரு மீறுதலினால் தான் பூமி பரிசுத்தமாய் நல்ல ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட பூமி என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா முட்களை கொடுத்தது, குறுக்கை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரைக்கும் முட்கள் இருந்ததா சொன்னா இல்லவே இல்லை, முட்கள் கிடையவே கிடையாது. எல்லா காணித்தரும் எல்லா விருட்சங்கள் எல்லாம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த முள்கள் எதனால வந்தது பூமியில சொன்னா ஆதாம் செய்த பாவத்தினால் வந்தது. அதே அந்த முட்கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டும் போது அந்த முட்கிரீடம் எது அடையாளப்படுத்துகிறது சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மீறுதனால் வந்த அந்த பாவ சாப அடையாளமாக இருக்கக்கூடிய முட்கிரீடத்தை சூட்டி காட்டுவது சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த முட்கிரீடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டப்பட்டது. நமக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல பாடுகளையும் உபத்திரவங்களையும் பொறுமையோடு நம்ம சகித்து தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு முன்பதாக ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து, ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்து, எல்லா வகையான போராட்டங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், உபத்திரவங்கள் மத்தியிலும், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய எல்லா விதமான சோதனையிலும் கிறிஸ்து ஜெயித்தது போலவே பொறுமையோடு இருந்து எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ நாமும் அப்படியாகவே பிதாவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது நமக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். முள்கிரீடம், இந்த முள்கிரீடத்தை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு நினைவு வரும். முள்கிரீடம் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூட்டப்பட்டது என்று சொன்னால் அது பாவ சாபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முள்கிரீடத்தை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய உணர்வுகள் தட்டி எழுப்பப்படும். இது என்னுடைய முற்பிதாக்களாகிய முந்தின மனுஷனாகிய ஆதாம் நிமித்தமாய் வந்தது, என்னுடைய நிமித்தமாய் வந்தது அல்ல என்று சொல்லி நம்ம தியானிக்கலாம், நம்ம பார்க்கலாம். இந்த முள்கிரீடம் எதற்கு அடையாளம் என்று சொல்லி பார்க்கும்போது அது
பாவ சாபத்திற்கு அடையாளமாக வந்து சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் நாமும் வாழ்ந்து கிறிஸ்துவை போலவே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் நாம் பொறுமையை சகித்து தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பொறுமையோடு இந்த பாடத்தை கேட்டு அனைவருக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களை அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.